நடைபெறுகிற காவிரி நதிநீர் விவகாரம், மேகதாது அணை பிரச்சனை மற்றும் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுகின்ற பொழுது டாக்டர் அவர்கள் தமிழகத்தின் மலைவாழ் மக்களுடைய கட்டாய வெளியேற்றத்தை பற்றியும் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த அடிப்படையிலே சிறப்பாக நடைபெறுகிற இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளையும் வரவழைத்து காவிரியில் நம்முடைய உரிமை, மேகதாது அணை கட்டுவது குறித்த நம்முடைய எதிர்ப்பு நிலை இவற்றுக்கு வித்திடுகின்ற வகையிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிறுவன தலைவர், புதிய தமிழக கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமையண்ணன் இஸ்மாயில், நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் உள்ளிட்ட இங்கே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சிறப்பாக எடுத்திருக்கிறார். கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்னும் இடத்தில் அணையை கட்ட முயற்சிக்கின்ற இந்த அபாயகரமான நெருக்கடியான சூழ்நிலையில தான் தாய் தமிழ்நாட்டில் அதற்கு உரிய எதிர்ப்பை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோமா, அதற்கான இயக்கங்களை நாம் முன்னெடுத்திருக்கிறோமா என்றால், குறிப்பாக தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்திருக்க வேண்டிய முயற்சியை பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு இயக்கங்கள், விவசாய சங்கங்கள் எல்லாம் நாம் முறையிட்ட பொழுது கூட இந்த அரசு மெத்தன போக்கு என்ற காரணத்தினால் மிகுந்த பொறுப்புணர்வோடு ஒரு மூத்த அரசியல் கட்சியாக சட்டமன்ற நாடாளுமன்றவாதியாக இருக்கிற நம்முடைய ஆளுநர் அண்ணன் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் புதிய தமிழகம் கட்சி எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு பல்வேறு நம்முடைய அரசியல் கட்சிகளுக்கு அடுத்து மாறுபட்ட முரண்பட்ட எல்லா வகையான சாதி, இனம், மதம், மொழி என அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களினுடைய நீராதார உரிமையை, காவேரி ஆற்றினுடைய நீராதார உரிமையை நாம் பாதுகாப்பது என்கின்ற அந்த ஒற்றை இலக்கோடு நடைபெற்றுகிற இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய அறிவு சார்ந்த அரசியல் கட்சியுடைய தலைவர் பெருமக்கள், பிரதிநிதி பெருமக்கள், ஆன்மீக துறவி உள்ளிட்டோர் வந்து பங்கேற்றிருக்கிற பத்திரிகையாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் நேற்று மாண்புமிகு முதல்வர் சித்தராமையா சிவகுமார் பேசுறாரு. சித்தராமையா முன்னாள் முதலமைச்சர் போய் அணைக்கு முன்பு ஒழுங்காற்றுக்குழு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த ஒரு 3 சந்தி டிஎம்சி தண்ணீர் தர சொன்னார். அணைக்கு முன்பு போய் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா பாஜகவுடைய தேசிய தலைவர் மூத்த தலைவர் தமிழ்நாட்டிற்கு 3 டிஎம்சி தண்ணியை கூட தரக்கூடாது என்று அணைக்கு முன்பு போய் போராடுகிற போக்கு எவ்வளவு பெரிய கொடுமையை தான் ஐயாலாம் நம்ம எல்லாம் கடுமையாக அதை பற்றி சொன்னோம். அது இறக்கம் இல்லை அவங்கள்ட்ட. அதாவது குறைந்தபட்சம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும் அல்லது நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கணும். ஒரு ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டில், ஜனநாயக நாட்டில் சட்டத்தை மதிக்காமல், நடுவர் மன்றத்தை மதிக்காமல் ஒரு பக்கத்து அண்டை மாநிலம் இவ்வளவு கடும் போக்கோடு செயல்படுவது என்பது நம்ம இதுவரைக்கும் அண்டை நாடுகள் கூட இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் காவிரியில், கர்நாடகாவில் நம்ம இப்படி ஒரு கொடுமை இருக்கிறது. ஆகவே அந்த அணையை கட்டக்கூடாது. நம்ம அனைத்து அரசியல் கட்சிகளும் இப்போ நம்ம வந்து தமிழக வெற்றி கழகமும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜயும் இதுக்கு பொறுப்பெடுத்திருப்பாருன்னு பார்த்தோம்னா எந்த முயற்சியும் எடுக்கல. தமிழ்நாட்டில் இப்படி காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகா மேகதாது அணையை கட்டுவதற்கான எல்லா முயற்சியையும் எடுக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசு, தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் எந்த கருத்தையும் வெளிப்படுத்தாம மௌனமாக இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்காமல் ஒரு அரசு, ஒரு நாட்டின் முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறார்.
பிரதான எதிர்கட்சியாவது கடுமையா ஒன்று கூடி விளையாற்றிருக்க வேண்டும், அதுவும் செய்யல. ஆனால் எல்லாவற்றையும் கூட இந்த மண்ணையும் இடத்தையும் மொழியும் நேசிக்கிற வந்திருக்கிறோம்ல, அதற்காக நாம் அவர்கள் செய்வார்கள், அரசு செய்யும், பிரதான கட்சிகள் செய்யும்னு நம்ம எதிர்பார்க்காம இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கிற நம்முடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இப்பொழுது நம்ம கூடியிருக்கிறோம்ல, நானூறுமே நினைத்தாலும் ஐநா உலக நாடுகளே நினைத்தாலும் 8 கோடி தமிழர்களும் கிளர்ந்து எழுந்து அந்த அணையின் ஒரு செங்கல்லை கூட பக்கத்திலே அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது, அதை நாம் அனுமதிக்க கூடாது என்று இந்த கூட்டம் நம்ம இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருந்தோம். அதற்கான ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான் 7ஆம் தேதி நம்ம எல்லாம் நம்ம தலைவர்கள் எல்லாம் கூடி பட்டினி போராட்டம் கூட நாங்கள் நேற்று முடிவெடுத்தோம். ஆனால் கூட அதுல ஒரு வலிமை இருக்காது. பட்டினி இருந்து நாம் செத்து போனோம், உரிமை நமக்கு கிடைக்கல. ஆகவே அதை ஒரு ஒரு வெப்ப ஆர்ப்பாட்டமாக களத்தில் நம்ம முன்னெடுக்கணும்னு நம்ம செந்தமிழன் சீமானையா நம்ம ஆளுநர் கட்சி தலைவர் எல்லாம் நம்ம எல்லாரும் அதை முன்னெடுத்து சொன்ன அதை திருத்திட்டோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலாவது நம்ம எல்லாரும் அலையலையா இயங்களவு பொறுப்புணர்வோடு அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் மிக வலிமையாக நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு அந்த ஆர்ப்பாட்டம் ஒரு முனைப்பா இருக்கும். பெரிய கட்சிகள், மிகப்பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சிகள் இவைகளெல்லாம் முன்னெடுத்தா தான் தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை விட இந்த மண்ணை மொழியை நேசித்து வாழ்நாளெல்லாம் அதற்காக உயிரையும் தருவதற்கு அணியமாக இருக்கிறவர்கள் தான் நம்ம எல்லாம் கூடியிருக்கோம். இங்க வாக்குக்காகவோ பதவிக்காகவோ நம்ம அரசியலுக்கு வரல. அதையெல்லாம் கடந்து இந்த மண்ணையும் மொழியையும் இனத்தையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு நெறி சார்ந்த அறம் சார்ந்த தலைவர்கள் தான் வந்திருக்கு. இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியா மூத்த வழக்கறிஞர் ராதாண்ணா வந்திருக்காங்க. உணர்ச்சி வசப்பட்டு எல்லை மீறி கூட அடுத்த சுற்றுல பேசுறதை நம்ம பார்த்தோம். ஏன்னா அது ரத்தத்திலேயே ஊறி இருக்கிறது, உரிமை என்பதையும் நீதிக்கு ஆதரவா நிற்பது என்பதும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம எல்லாரும் எந்த கருத்து மாறுபாடு இல்லாம, உயர்வு தாழ்வு இல்லாம, இப்ப நம்ம மருத்துவரையை அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க, நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம்ல. இல்ல எந்த அரசியல் கட்சியிலும் இதுல இன்னைக்கு தவிர்க்கல, எல்லா அரசியல் கட்சியிலும் வந்திருக்கோம். நாங்க ஏற்பாடு திட்டமிட்டது வெறும் 3 நாட்களில் திட்டமிட்டு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில இவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு அரசுகள் நடத்துகிற அனைத்து கட்சி கூட்டத்தை விட நேர்த்தியாக இன்று நாம இந்த ஏற்பாட்டை நம்ம பண்ணிருக்கோம். ஏன்னா வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க நெருக்கமா அதிகாரத்தின் நுகர்ச்சியில மயக்கத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வாடி இருக்கிற பொழுது அவர் அதிகார நுகர்ச்சியின் நிழலில் மகிழ்ச்சியா இருக்கிற சூழலை நம்ம தகர்த்து நம்முடைய உரிமையை வென்றெடுப்பதற்கு இந்த ஆர்வலர் அரசியல் கட்சி தலைவர் பெருமக்களும் இயக்கங்கள் விவசாய சங்கங்களின் பெருமக்களும் 8 கோடி தமிழ் மக்களும் ஓரணியில் திரண்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சியின் அடுத்தடுத்த நம்முடைய நிகழ்வுகள் மத்திய அரசையும் கர்நாடக அரசையும் பணிய வைத்து மேகத்தட்டில் அணை கட்டுவதற்கான கருத்து சிந்தனையே இது எந்த காலத்திலும் அவர்களுக்கு எழக்கூடாது என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் நம்முடைய அனைத்து அரசியல் கட்சியில் எடுக்கிற முடிவு அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு தொங்கிளையர் பேரவை இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது. மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு மிக கடுமையான கண்டனத்தை நம்ம பதிவு செய்யறோம். இதற்கு முன்னெடுக்காத தமிழக வெற்றி கழகத்தையும் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களையும் இந்த அனைத்து கட்சி கூட்ட கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து இனியாவது விழித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் மட்டுமில்லை என்றால் செயல்பட வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த கூட்டம் எடுக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. தமிழக முதலமைச்சர் ஆர்வம் காட்டியும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்னொரு சந்திப்பில் சந்திக்கலாம் என கூறியுள்ளது தமிழகத்திற்கு பெரும் தலைகுனிவாக இக்கூட்டம் கருதுகிறது. எங்கும் இடமே தருவதில்லை. வல்லூர் கோட்டம் மூடிவிட்டார்கள், மெரினாவை ஏற்கனவே மூடிவிட்டார்கள், சேப்பாக்கம் மூடிவிட்டார்கள். அதனால் அரசு இப்போது கொடுக்கிற அந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான பேரை நம்ம அங்கே வந்திருக்கிற கட்சிகள் எல்லாமே சுமார் ஒரு 40 அமைப்புகள் கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுக்கு ஒரு 1000 பேர்னாலே 40,000 பேர் ஆகிடும். சென்னை திணறிடும். இது டாக்டர் தானே ஒருங்கிணைக்கிறாரு, அவர் தானே முன்னெடுக்கிறாரு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார். அந்த போராட்டத்தை நாம் அனைவரும் சேர்ந்து முன்னெடுக்கிறோம். அதான் அதில் கவனமாக எந்தவித ஈகோவும் இல்லாமல் டாக்டர் சொன்னார். நேற்று கூட நான் டாக்டர் தனியரசு எல்லாரும் உட்காந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக எல்லாரையும் அழைக்கணும், யாரும் விட்டுறக்கூடாது அப்படின்றத பற்றி பேசணும். அப்போ இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பின் கீழே இந்த காவேரி உரிமை மீட்புக்கான ஒரு குழுவாக
அல்லது ஒரு கூட்டமைப்பாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அவங்க பாருங்க எண்ணிக்கையில் குறைவாக தான் இருக்கிறான், ஆனால் அந்த அரசு, கர்நாடக அரசு அவனுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருக்கான். ஒரு சட்டையை பிடிக்க மாட்டேன்றான், ஒரு தள்ள மாட்டேன்றான், ஒரு அடிக்க மாட்டேன்றான். நம்முடைய உடைமைகள் அங்கே கொளுத்தினாலோ, தீயிட்டு பேருந்து எரிச்சாலோ, நம்ம மக்களை அடித்தாலோ, சட்டை கேட்டி அரை நிறுவனமோ தோப்புக்காரன் போட வச்சாலும் இந்த காவல்துறை அங்கே அவ்வளோ ஆதரவாக இருக்குது. வழக்கு போட மாட்டேன்றான். ஆனால் இங்கே நம்மளை வழக்கு போட்டு அவ்வளோ கொடுமை. எந்த ஆட்சிகளாக இருந்தாலும் சிறையில் அடைப்பு சொல்ற இந்த நீட்டு போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்த போராட்டங்களை இந்த அரசு எப்படி கையாண்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆக எந்த ஆட்சிகள் வந்தாலும் சரிதான், எந்த காட்சிகள் மாறவே மாட்டேங்குது. போராடுறவங்க நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம், அடி வாங்கிட்டே இருக்கிறோம், வழக்கு சந்திச்சுட்டே இருக்கிறோம். அதுக்கு அடிப்படை காரணம் ஒரு பெருந்திரள் தமிழருடைய அந்த எழுச்சி அங்கு உண்டாக்கப்பட வேண்டும். அதனை நாம் அனைவரும் சேர்ந்து உண்டாக்குவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இந்த அழைப்பை ஏற்று வருகிற இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெங்கட்ராமையான கர்நாடகா தலைமை நீதிபதி, இந்தியா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அதே மாதிரி தேவகவுடா இந்தியா பிரதமர், இவங்க 2 பேருமே அந்த மாநிலத்துக்கு ஆதரவா போறாங்க. இங்க இருக்க ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாராவது தமிழ்நாட்டில் இருந்தாலோ பிரதமர் இருந்தாலோ அவங்க ஒத்துக்குவாங்களா? தமிழ்நாட்டு சார்பாக